தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ஆடுகள் விற்பனை பாதிப்படைந்துள்ளது. தமிழகத்தில் உகாதி மற்றும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி வார சந்தையில் ஆடு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் என சுமார் 20,000 ஆடுகள் கொண்டுவரப்பட்டன. தேர்தல் பறக்கும் படையினரின் கெடுபிடியால் வியாபாரிகளின் வருகை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். டெய்லியும் எங்களுக்கு கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் நல்ல ஆடு கிருஷ்ணகிரி சப்பல் குந்தாரப்பள்ளி சந்தை சப்பல் ஆகுது. நல்ல பல்கான வியாபாரம். என்னென்ன ஆடு வந்திருக்கு? எல்லாமே கொராடு வருது, செம்பரி வருது, வெள்ளாடு வருது, கிடாய் வருது, எல்லா ஆடும் வருதுங்க. இன்னைக்கு இந்த ரம்ஜான் பண்டிகைக்குது, உகாதி பண்டிகை வர 3 உகாதி பண்டிகை வந்துறாங்க. அதனால வியாபாரம் நல்லா சூடாக இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வாராந்திர ஆட்டு சந்தை வழக்கமாக சனிக்கிழமைகளில் நடைபெறும். ஆனால் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் எதிர்பார்த்த அளவு கூட்டம் இன்றி சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. வழக்கமாக பண்டிகை காலங்களில் ஆடுகளின் வரத்து அதிகமாக இருக்கும். ஆனால் இன்று ஆடுகளின் வரத்து வெகுவாக குறைந்து காணப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.